வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சந்திரன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு கிராமங்களின் மேம்பாடு முக்கிய ஆதாரம். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியை எதிர்க்கும் வல்லமை ஒருவருக்கும் இல்லை. உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். தேர்தல் ஆதாயத்திற்கு மட்டுமே எதிர்க்கட்சிகள் கூட்டணியை உருவாக்கியிருக்கிறது. நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி. கர்நாடகாவைச் சேர்ந்த சித்தகங்கா சிவகுமார சுவாமி மறைவு. குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். அரசு பள்ளிகளில் எல்கேஜி, யூகேஜி வகுப்புகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். திருவள்ளுவர், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் விருதுகளையும் விருதாளர்களுக்கு வழங்கினார். விரிவான செய்திகள். வாரணாசியில் தொடங்கியுள்ள வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாடு குடியரசு தினம் வரை 6 நாட்களுக்கு நடைபெறவிருப்பதால் இது சிறப்பு முக்கியத்துவம் பெறுகிறது என்று வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கூறியுள்ளார். இந்த மாநாட்டின் தொடக்க நாளான இன்று உரையாற்றிய அவர், மாநாட்டில் பங்கேற்றிருப்போரின் மூதாதையர்கள் இந்தியாவிலிருந்து வர்த்தகர்களாகவும், தொழில் முனைவோராகவும், மருத்துவர், ஆசிரியர் போன்ற பணியாளர்களாகவும் சென்றவர்கள் என்றும், அவர்களில் பலர் உலகின் தலைசிறந்த பணியாளர்களாகவும் முன்னணி நிறுவனங்களின் தலைவர்களாகவும் உள்ளனர் என்று கூறினார். இந்த மாநாடு வெளிநாட்டில் வாழும் இந்தியர்களின் வேர்களை காண்பதற்கானது மட்டுமல்ல, இந்தியாவின் வளர்ச்சி வரலாற்றில் பங்கேற்கவும் முக்கியத்துவம் பெறுகிறது என்று அவர் கூறினார். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் குறைகளுக்கு தீர்வு காண வெளிநாட்டு தூதர்களின் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்தகைய இந்தியர்களை தொடர்பு கொள்ள சமூக ஊடகங்களை அரசு பயன்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர், இதனால் இந்திய திட்டங்கள் குறித்து அவர்கள் அறிந்து கொள்ள உதவும் என்றார். சூப்பர் கணினி மற்றும் தொழில்நுட்பங்களில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் இளம் தலைமுறையினர் உதவ முடியும் என்று அவர் மேலும் கூறினார். It is a migration of the educated, highly skilled and dynamic young Indians that has brought laurels to India. Today, many of the multinational corporations are headed by young Indian origin CEOs. Whether it is Sundar Pichai of Google, Satya Nadella of Microsoft, Ajay Bang of MasterCard, or Geeta Gopinath of IMF. The benchmarks for success with the Pravasi community has set is a motivation for us in India. They encourage us to create a business, investment and economic climate which is as conducive to success as anywhere else in the world. இன்றைய விழா இளையோருக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் நடத்தப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடியும் மொரீஷியஸ் பிரதமர் பிரவீன் ஜெகநாத்தும் நாளை இந்த மாநாட்டை முறைப்படி தொடங்கி வைக்கிறார்கள். விழாவின் நிறைவு நாளன்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பங்கேற்று வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான பிரவாசி பாரதிய சம்மான் விருதுகளை வழங்க உள்ளார். இந்த மாநாட்டில் பல்வேறு நிபுணர்கள் கலந்து கொள்ளும் கருத்தரங்கங்களும் நடைபெறுகின்றன. புதிய இந்தியாவை உருவாக்குவதில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்கு என்பது இந்த ஆண்டு வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாட்டின் மைய கருத்தாகும். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியை எதிர்க்கும் வல்லமை பெற்றவர்கள் ஒருவரும் இல்லை என மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நொய்டாவில் கேந்திரிய வித்யாலயாவிற்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், அறிவை பெருக்குவதற்காக மட்டும் கல்வியினை போதிக்காமல் நல்வழிகளையும் கலாச்சாரத்தையும் போதிக்கும் வகையில் கல்வியினை மாணவர்களிடத்தில் அளிக்க வேண்டும் என்றும் கூறினார். விழாவிற்கு பிறகு செய்தியாளரிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கியுள்ள மகாத்மந்தன் கூட்டணி பிஜேபி மீது அக்கட்சிகள் கொண்டுள்ள அச்சத்தின் வெளிப்பாடு என்றும், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் மீது சாமானியர்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடு என்றும் அவர் தெரிவித்தார். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல சித்தகங்கா மடாதிபதி டாக்டர் சிவகுமார சுவாமி மறைவிற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஆன்மீக தலைவரும் கர்நாடகா மாநிலத்தில் சித்தகங்கா மடத்தின் தலைவருமான டாக்டர் சிவகுமார சுவாமி இன்று காலமானார். அவருக்கு வயது 112. பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவு குழந்தைகள் லட்சக்கணக்கானவர்களுக்கு உணவு, உறைவிடம், கல்வி ஆகியவை கிடைக்கச் செய்வதில் முக்கிய காரணமாக விளங்கியவர் சிவகுமார சுவாமி. சிவகுமார சுவாமியின் மறைவால் துன்புற்றிருக்கும் அவரது சீடர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்.
சமூகத்தில் நலிந்த பிரிவினருக்கு கல்வி, சுகாதாரம் போன்றவற்றை வழங்க தம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் சுவாமிஜி என்றும் அவரது மறைவு தமக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் சமூக நல பணிகளில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர் சிவகுமார சுவாமிகள் என்றும் ஏழை எளியோருக்காக அளப்பரிய பணிகளை செய்தவர் என்றும் கூறியுள்ளார். சமூக அநீதி, பசி, வறுமை இவற்றை போக்குவதற்காக சிவகுமார சுவாமிகள் தீவிரமாக செயல்பட்டார் என்றும் அவருடைய ஆன்மீக பயணம் உலகெங்கும் பரவியுள்ளதாகவும் அவருடைய ஆசிரமத்தில் தாம் நேரில் சென்று ஆசி பெற்றதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவரது மறைவை முன்னிட்டு கர்நாடகா மாநிலத்தில் 3 நாள் அரசு முறை துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் நாளை அரசு விடுமுறை என்றும் முதலமைச்சர் HD குமாரசாமி அறிவித்துள்ளார். தேர்தல் ஆதாயத்திற்காக எதிர்க்கட்சிகள் ஐக்கிய தேசிய கூட்டணியை உருவாக்கியிருப்பதாகவும் பிரதமர் மோடிக்கு எதிராக மட்டும் பிரச்சாரத்தை செய்வதே இந்த கூட்டணியின் பிரதான கொள்கை என்றும் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி குறிப்பிட்டுள்ளார். தனது வலைப்பக்கத்தில் இது குறித்து கட்டுரை வெளியிட்டுள்ள அவர், ஒவ்வொரு பொதுத் தேர்தலின் போதும் அரசியல் கட்சிகள் ஒரு திரைக்கதையை உருவாக்கும் என்றும் இந்த முறை அந்த அரசியல் சுற்றுச்சூழல் கதையில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து பிரதமர் மோடிக்கு எதிராகவும் வாக்கு வங்கி கணக்கு அடிப்படையிலும் ஒரு மகா கூட்டணியை உருவாக்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். எதிர்ப்பு அரசியல்தான் மம்தா பானர்ஜி தலைமையிலான மகா கூட்டணியின் ஒரே பிரச்சார ஆயுதம் என்றும் அதனால்தான் மேற்கு வங்கத்தில் பிஜேபி பொதுக்கூட்டத்திற்கு கூட அந்த மாநில அரசு அனுமதி வழங்க மறுக்கிறது என்றும் தெரிவித்துள்ள ஜேட்லி, கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜி நடத்திய கூட்டத்தில் ராகுல் காந்தி, மாயாவதி, சந்திரசேகர ராவ் போன்ற தலைவர்கள் பங்கேற்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். மேற்கு வங்க மாநிலத்தில் மால்டா பகுதியில் நாளை பிஜேபி பேரணி நடத்த மம்தா பானர்ஜி அரசு அனுமதி மறுத்திருப்பதற்கு மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பிஜேபி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மால்டா பகுதியில் பிஜேபி தலைவர் அமித்ஷா தலைமையில் நடைபெறும் பிஜேபி மாநாட்டிற்கு மம்தா பானர்ஜி அரசு அனுமதி மறுப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். அங்குள்ள ஹெலிகாப்டர் இறங்குதளத்தை அமித்ஷா பயன்படுத்தக்கூடாது என்ற நோக்கத்தில் அது சேதமடைந்து விட்டதாக மாநில அரசு கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என்று கேள்வி எழுப்பிய அவர், அனைத்து துறைகளிலும் தோல்வி அடைந்துவிட்ட மம்தா அரசு பிஜேபியின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் சட்டம் ஒழுங்கு என்ற போர்வையில் அனுமதி தர மறுப்பது திட்டமிட்ட சதி என்றும் கூறினார். தமிழகத்தில் பிஜேபி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க முடியாதது பற்றி விளக்கம் அளித்த அவர், பொங்கல் பண்டிகை காரணமாகவே தாம் தமிழகத்திற்கு வர இயலவில்லை என்றார். நாட்டின் வளர்ச்சிக்கு கிராமங்களின் மேம்பாடு முக்கிய ஆதாரம் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். டெல்லியில் இன்று நடைபெற்ற சாத்ரா விஸ்வகர்மா விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று விருதுகளை வழங்கி பேசிய அவர், கிராமங்கள் இல்லை என்றால் தேசமே இல்லை என்றார். கிராமங்கள் தனது பழமையையும் தொன்மையையும் இழந்துவிடக்கூடாது என்றும் அதனுடைய அந்த தொன்மைதான் கிராமத்திற்கே சிறப்பு என்றும் கூறினார். இன்றைக்கு இந்த விஸ்வகர்மா விருது பெறும் இளைஞர்கள் பலரும் கிராமங்களிலிருந்து வந்து தங்களுடைய நவீன கண்டுபிடிப்புகளுக்காக இந்த சிறப்பினை அடைந்திருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். கிராமங்களில்தான் எதிர்கால இந்தியா இருக்கிறது என்று தேசத்தந்தை மகாத்மா காந்தி கூறியது 100% உண்மை என்றும் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். பல்கலைக்கழகங்கள் மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பதுடன் அவர்களை கிராமங்களில் அதிக நேரம் செலவிட ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழக அரசு வழங்கும் திருவள்ளுவர் விருதை அன்வர் பாஷாவிற்கும், தந்தை பெரியார் விருதை முன்னாள் அமைச்சர் பொன்னையனுக்கும், அண்ணல் அம்பேத்கர் விருதை மருத்துவர் ராமகுருவுக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று வழங்கினார். சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேரறிஞர் அண்ணா விருதை பேராசிரியர் ஐயா கண்ணுக்கும், காமராஜர் விருதை பழ நெடுமாறனுக்கும், பாரதியார் விருதை பாரதி சுகுமாரனுக்கும் வழங்கிய முதல்வர், பாவேந்தர் பாரதிதாசன் விருதை கவிஞர் தியாருக்கும், தமிழ் தென்றல் திருவிக்கா விருதை முனைவர் கணேசனுக்கும், கியாபே விஸ்வநாதம் விருதை கலை பித்தனுக்கும் முதல்வர் வழங்கினார். விருதாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் காசோலை மற்றும் 1 சவரன் தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர், தமிழகத்தில் தமிழ் அறிஞர்களுக்கு 65 விருதுகள் வழங்கப்படுவதாகவும் இதில் 60 விருதுகள் அஇஅதிமுக அரசால் அறிவிக்கப்பட்டது என்றும் கூறினார். சென்னை மெரினா கடற்கரையில் தொல்காப்பியர் சிலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ஐராவதன் மகாதேவன் நூல்களை நாட்டுடைமையாக்க அரசு பரிசீலனை செய்யும் என்றும் முதல்வர் கூறினார்.
நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் எல்கேஜி, யூகேஜி வகுப்புகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். சென்னை எழும்பூரில் உள்ள பிரசிடென்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் இந்த வகுப்புகளை தொடங்கி வைத்த முதல்வர் மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் புத்தகங்களையும் வழங்கினார். (2381) அங்கன்வாடி மையங்களில் துவங்கப்படவுள்ள எல்கேஜி, யூகேஜி வகுப்புகளில் சுமார் 53,000 குழந்தைகள் சேர்ந்து கல்வி பயில்வார்கள் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. 32 மாவட்டங்களில் அங்கன்வாடி மையங்களில் இந்த வகுப்புகள் நடத்தப்பட உள்ளன. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் வெளிநாடு செல்ல அனுமதி கோரி தாக்கல் செய்த மனுவுக்கு வரும் திங்கட்கிழமைக்குள் பதிலளிக்குமாறு அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கார்த்தி சிதம்பரம் மீது INX மீடியா வழக்கு நிலுவையில் உள்ளதால் அவர் தற்போது ஜாமீனில் இருக்கிறார். இந்நிலையில் தனது மகள் வெளிநாட்டில் படித்து வருவதால் அவரை சந்திக்க ஏதுவாக தாம் வெளிநாடு சென்று வர அனுமதிக்க வேண்டும் என்றும் கார்த்தி சிதம்பரம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். கொல்கத்தாவில் எதிர்க்கட்சிகள் நடத்திய பிரம்மாண்ட கூட்டத்தில் தங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை மு.க. ஸ்டாலின் துணிச்சலுடன் அறிவிக்காதது ஏன் என்று தமிழக பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுள்ளார். சென்னை பிஜேபி தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளின் பிரச்சனையே யார் பிரதமர் வேட்பாளர் என்பதை அவர்களால் அறிவிக்க முடியாது என்பதுதான். அதுவே எதிர்க்கட்சிகளின் பலவீனம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை குடும்ப அரசியல் நடத்துவதாகவும் இந்திரா குடும்பத்தை சாராதவர்களை பிரதமர் வேட்பாளராக காங்கிரஸ் முன்னிலைப்படுத்தாது என்றும் கூறினார். பிஜேபி தேர்தல் பிரச்சார பணிகளை தொடங்கிவிட்டதாகவும் அவர் கூறினார். மோடி அவர்கள் தான் மறுபடியும் பிரதமர் வேட்பாளர், மறுபடியும் பிரதமர். அது மட்டுமல்ல, தமிழகத்துல புறக்கணிக்கப்படுகிறது என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருந்தார். எய்ம்ஸுக்கு 1300 கோடி ரூபாய் முதலீட்டில் தமிழகத்தில் உள்ள சாமானியர்களும் நவீன சிகிச்சை பெற வேண்டும் என்று எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டு வருகிறார். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். மீனவர்கள் மீன் விற்பனை செய்ய ஏதுவாக மானிய விலையில் இருசக்கர வாகனங்களை வழங்கும் திட்டத்தை மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். சைதாப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மீன் பதப்படுத்தி வைக்கும் பெட்டியுடன் கூடிய 27 இருசக்கர வாகனத்தை பயனாளிகளுக்கு வழங்கிய அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த திட்டம் தமிழகம் முழுவதும் அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மீனவர்களுக்காக மீன்களை பற்றிய 15,000 புத்தகங்கள் சைதாப்பேட்டை மீன்வளத்துறை அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். பிரதமர் மோடி மீது எந்த குற்றச்சாட்டையும் தெரிவிக்க முடியாமல் 22 கட்சி தலைவர்கள் திணறுவதாக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திரபால் அஜி தெரிவித்துள்ளார். சாத்தூரில் 400 பயனாளிகளுக்கு விலையில்லா கோழி குஞ்சுகளை வழங்கிய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார். 22 கட்சி தலைவர்கள் சேர்ந்து பிரதமர் மோடி மீது குற்றம் சுமத்துவது ஏன் என கேள்வி எழுப்பினார். அவர் மீது குற்றம் சுமத்துபவர்கள் தங்கள் மீதுள்ள குற்றத்தை சற்று திரும்பி பார்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அச்சுந்தன் வயல் முதல் பட்டணம் காத்தான் வரையிலான சாலையினை 34 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தும் பணிகள் விரைவில் துவங்கும் என்று தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு சாலை திட்ட பணிகளை தொடங்கி வைத்த அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார். மக்கள் நலத்திட்ட பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் ஒருவர் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க மேலும் 4 வாரம் அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தல் நடத்தாததால் ஊரக உள்ளாட்சி பணிகள் முடங்கியிருப்பதாகவும்
நிதி ஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்றும் கூறி உள்ளாட்சி தேர்தலை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று மனுதாரர் வலியுறுத்தியிருந்தார். அதை விசாரித்த நீதிமன்றம் தமிழக அரசும் மாநில தேர்தல் ஆணையமும் பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. இன்று உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பதிலளிக்க கூடுதலாக 4 வாரம் அவகாசம் தர வேண்டும் என்று தமிழக தேர்தல் ஆணையம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதை ஏற்று அவகாசம் வழங்கப்பட்டது. மதுரையில் மன்னர் திருமலை நாயக்கரின் 436வது பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருமலை நாயக்கர் மகாலில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் செல்லூர் கே ராஜு, கடம்பூர் சே ராஜு, RB உதயகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். 2016ஆம் ஆண்டு முதல் திருமலை நாயக்கர் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கடம்பூர் ராஜு, சமுதாய மேம்பாட்டுக்கு பாடுபட்ட தலைவர்கள் பிறந்த நாளை அரசு கொண்டாடுவதுடன் பலருக்கும் மணிமண்டங்களையும் கட்டி சிறப்பு செய்வதாக கூறினார். கல்வி வேலைவாய்ப்பில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய முற்பட்ட வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கி மத்திய அரசு சட்டம் இயற்றியிருப்பதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மணிக்குமார், சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் இது பொதுநல வழக்குக்கு உகந்ததல்ல என்றும் வாதிட்டார். காங்கிரஸ் கட்சியின் அனைத்து நிலைகளிலும் உள்ள தொண்டர்களை இணைத்து செயல்படும் சக்தி திட்டத்தை இன்று சென்னையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தொடங்கி வைத்தார். அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு காங்கிரசின் பொறுப்பாளருமான முகில் வாஸ்னிக், அகில காங்கிரஸ் கமிட்டியின் தகவல் துறை தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி, மாநில சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் KR ராமசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரக்கோணம் ஜோலார்பேட்டை ரயில்வே பிரிவில் பொறியியல் பணிகள் நடைபெறுவதால் வரும் 24ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு காலை மணி 9:15 முதல் பிற்பகல் மணி 1:15 வரையில் ரயில் போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஜெய்ப்பூர் கோயம்புத்தூர் வாராந்திர ரயில் 24ஆம் தேதி சித்தேரியில் 104 நிமிடங்களுக்கு தாமதப்படுத்தப்படும். ஹவுரா யஷ்வந்த்பூர் துரந்தோ எக்ஸ்பிரஸ் 85 நிமிடங்களும், அரக்கோணம் வேலூர் கண்டோன்மெண்ட் பயணியர் ரயில் 20 நிமிடங்களும் தாமதித்து செல்லும். இம்மாதம் 25, 26ஆம் தேதிகளிலும் இந்த ரயில்கள் காலதாமதமாக இயக்கப்படும். நாடு சுதந்திரம் அடைந்து 72 ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் அனைத்து தரப்பு மக்களும் சுகாதாரமான குடிநீர் வழங்க முடியவில்லை என்று உச்சநீதிமன்ற நீதிபதி AK சிக்ரி வேதனை தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் நடைபெற்ற மகாசபா விழாவில் பங்கேற்ற அவர் இதை தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பாலியல் குற்றங்கள், வரதட்சணை உயிரிழப்புகள், ஊழல் உள்ளிட்ட சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருப்பது சரியல்ல என்றும் அவர் கூறினார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் இன்று தைப்பூச திருவிழா நடைபெறுகிறது. கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இவ்விழாவையொட்டி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் பாத யாத்திரையாக பழனிக்கு வந்த வண்ணம் உள்ளனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெறுகிறது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள வடலூர் சத்தியஞான சபையில் தைப்பூச ஜோதி தரிசன விழா நடைபெற்று வருகிறது. காலை 6 மணிக்கும் 10 மணிக்கும் 7 திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இதில் மாநில தொழில்துறை அமைச்சர் சம்பத், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சேர்ந்த பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஜோதி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தைப்பூச திருவிழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடினார்கள். இவர்களில் பலர் பாத யாத்திரையாக வந்தவர்கள். தைப்பூசத்தை முன்னிட்டு கோவில் நடை அதிகாலை 3 மணிக்கு திறக்கப்பட்டு 3:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனை நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் எண்கண் முருகன் ஆலயத்திலும் தைப்பூச திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு இன்று காலை தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி மயில் வாகனத்தில் எழுந்தருள அவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். அடுத்து வருவது உலகச் செய்திகள்.
ஆப்கானிஸ்தானின் மைடான் வார்டார் மாகாணத்தில் இராணுவ தளம் ஒன்றின் மீது தாலிபான்கள் நடத்திய கார் குண்டு தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 12 பேர் கொல்லப்பட்டனர். அரசு அதிகாரிகள் இதனை தெரிவித்தனர். மிகப்பெரிய பரப்பில் அமைந்துள்ள இந்த இராணுவ தளத்தில் பயங்கரவாதிகள் கார் குண்டை வெடிக்கச் செய்ததில் 28 பேர் காயமடைந்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த தாக்குதலுக்கு தாமே காரணம் என்று ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் புதிய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். கொழும்புவில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், புதிய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கும் மசோதாவினை நாடாளுமன்றத்தில் அடுத்த மாதத்தில் தாக்கல் செய்யவிருப்பதாகவும், மசோதாவை நிறைவேற்ற பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கும் என்று நம்புவதாகவும் கூறினார். புதிய அரசியல் அமைப்பு சட்ட மசோதாவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராஜபக்சே எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் பிரதமர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். புதிய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குவதால் நாடு பிளவுபடும் என்பது தவறானது என்றும் அவர் தெரிவித்தார். தமது ஆட்சி அமைந்தால் புதிய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் என்று நாடாளுமன்ற தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. எகிப்தில் நடந்த கடும் சண்டையில் 14 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். எகிப்தில் ஆதிக்கம் செலுத்தி வரும் இஸ்லாமிய தீவிரவாதிகளை கட்டுப்படுத்துவதற்காக பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சினாய் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையின் போது எல் அரிஸ் நகரத்திற்கு வெளியே தீவிரவாதிகளுடன் கடும் சண்டையில் ஈடுபட்டனர். இதில் 14 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் ஏராளமான ஆயுதங்களும் வெடிபொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. ரஃபா மற்றும் ஷேக் சுவேத் நகரங்களுக்கு இடையே சாலையோரம் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்த தீவிரவாதிகள் திட்டமிட்டிருந்ததாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். இனி வருவது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் நிறைவடைந்தன. மும்பை பங்கு சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 192 புள்ளிகள் உயர்ந்து 36,578 புள்ளிகளுடன் முடிந்தது. தேசிய பங்கு சந்தையான நிப்டி 54 புள்ளிகள் உயர்ந்து 10,961 புள்ளிகளுடன் நிறைவடைந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 71 ரூபாய் 28 காசாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றிற்கு 24,640 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 3,080 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளியின் விலை 1 கிலோ 41,900 ரூபாயாகவும் 1 கிராம் 41 ரூபாய் 90 காசாகவும் இருந்தது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 73 ரூபாய் 85 காசாகவும், டீசல் விலை 69 ரூபாய் 41 காசாகவும் உள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு இந்திய கிரிக்கெட் அணி நியூசிலாந்து சென்றடைந்தது. ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டித் தொடரை விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி கைப்பற்றி சாதனை படைத்தது. நியூசிலாந்து அணியுடன் 5 ஒருநாள் மற்றும் 3 20 ஓவர் போட்டிகளில் பங்கேற்று விளையாட உள்ளது. நாளை மறுநாள் இந்தியா நியூசிலாந்து அணிகள் பங்கேற்கும் முதலாவது ஒருநாள் போட்டி நடைபெறவுள்ளது. இதையொட்டி இந்திய கிரிக்கெட் அணி நியூசிலாந்து சென்றடைந்தது. மெல்பர்னில் நடைபெறும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டிகளின் காலிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. உலகின் முதல் நிலை வீராங்கனையான சிமோனா 4 முறை சாம்பியன் பட்டம் வென்றுள்ள செரீனா வில்லியம்ஸுடன் இன்று மோத உள்ளார். இதுவரை தான் பங்கேற்ற 9 ஆட்டங்களில் 8 வெற்றிகளை பெற்று செரீனா முன்னிலையில் உள்ளதால் இன்றைய ஆட்டம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் காலிறுதிப் போட்டியில் உலகின் முதல் நிலை வீரரான நோவாக் ஜோகோவிச் ரஷ்யாவின் டேனில் மெத்வதேவை எதிர்கொள்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற போட்டியில் ரோஜர் ஃபெடரர் ஸ்டெஃபனோஸிடம் அதிர்ச்சி தோல்வி அடைந்து வெளியேறினார். இதேபோல் மற்றொரு வீராங்கனையான மரியா ஷரப்போவாவும் தோல்வியடைந்து போட்டியிலிருந்து வெளியேறினார். இதேபோல் ஜெர்மனியின் ஆஞ்சலி கர்பரும் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். இனி வருவது வானிலை.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் மற்றும் மலைப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மூடுபனி நிலவும் என்றும் அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவு காணப்படும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலை நேரங்களில் மூடுபனி இருக்கும் என்றும் வானிலை மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு கிராமங்களின் மேம்பாடு முக்கிய ஆதாரம், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியை எதிர்க்கும் வல்லமை ஒருவருக்கும் இல்லை, உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். தேர்தல் ஆதாயத்திற்கு மட்டுமே எதிர்க்கட்சிகள் கூட்டணியை உருவாக்கியிருக்கிறது, நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி. கர்நாடகாவைச் சேர்ந்த சித்தகங்கா சிவகுமார சுவாமி மறைவு. குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். அரசு பள்ளிகளில் எல்கேஜி, யூகேஜி வகுப்புகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். திருவள்ளுவர், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் விருதுகளையும் விருதாளர்களுக்கு வழங்கினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.